திருநெல்வேலி ஸ்பெஷல் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு வரமல்லி 4 ஸ்பூன், 5 மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 15 சுண்டை வத்தல், அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், இதை நல்லா எண்ணெயிலே வேக விட்டு இதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தக்காளி நல்லா வேகட்டும். இந்த வேகிற கேப்பில் இந்த அரைச்சி வச்சதை ஃபஸ்ட்டு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நல்லா பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் போட்டு வறுத்ததை அதுக்கு மேலே இது பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெந்த உடனே இந்த அரைச்ச மசாலாவை மேலே தட்டி நல்லா எண்ணெய் பச்சை வாடை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி புளி தண்ணி நல்லா 2 கொதி கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணால் வத்த குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.